ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புனால கரு கலையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, ஓவலேஷன் பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க செய்யக்கூடிய தவறுகள், குயிக் ப்ரெக்னன்சி டிப்ஸு இதெல்லாமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓவலேஷன் டே அப்போ சேர்ந்துருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓவலேஷன் பற்றி எல்லா டீட்டெயிலுமே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் வந்து பேபியை தங்க விடாமல் பண்ணிடும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆகிடுச்சுனாவே நீங்கள் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட் டேலேருந்து 5th டே வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, 7th டேலாம் வந்து என்னென்னா நார்மல் ஆகிடுச்சு, பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வந்து ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இருக்க ஆரம்பிக்கலாம். ஓவலேஷன் டே முடிஞ்சு நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கவே கூடாது. ரொம்ப மைல்டாக நீங்கள் வந்து இருந்துக்கலாம். அப்படி இருக்கிறதுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இருக்கிறது பெட்டர். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இம்ப்ளான்டேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதை தவிர்த்துருங்க. பட் ஓவலேஷன் ஆஃப்டர் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நியூலி மேரிட் கப்பிள், இல்லை 1 வருஷம் அந்த மாதிரி தான் ஆகிருக்கு அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தும். பட் நான் வந்து ரொம்ப வருஷமாக பேபிக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இன்டர்கோர்ஸ் வந்து என்னென்னா ஓவலேஷன் ஆஃப்டர் நீங்கள் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருந்துட்டு முடிஞ்ச அளவு நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து அது நமக்கு கரு கலையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தாம்பத்தியத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு 3 மந்த் எப்படி நீங்கள் அவங்கள பார்த்துப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களை சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மோட குவாலிட்டி குவான்டிட்டிலாம் வந்து டெய்லியும் பண்ணும்போது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட் டேட்டில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 3rd டே அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் இருக்க ஆரம்பிங்க. மெயினாக வந்து என்னென்னா ஸ்பெர்மோட லைஃப் டைம் 2 to 3 டேஸ்னால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இன்டர்கோர்ஸில் இருந்து முடித்த உடனே நீங்கள் எழுந்து போகிறது, நடக்கிறது, பாத்ரூம் போகிறது இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுமே ஒரு சைடாக நீங்கள் டேர்ன் பண்ணி படுக்கணும். அதாவது இந்த மாதிரி லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நீங்கள் காலை நல்லா சேர்த்து வச்சு ஒரு ஒரு சைடை நீங்கள் வந்து படுக்கணும். ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறது, குதிக்கிறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை வந்து அடிக்கடி செய்கிறது, இப்போ மாப் போடுறது, துணி ரொம்ப துவைக்கிறது, உங்களோட அடிவயிறு பகுதியை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கர்ப்பப்பைக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் பண்ணாதீங்க. வாக்கிங் போகிறது, பாத்திரம் கழுவுறது, மாடிப்படி ஏறுறது இந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து என்னென்னா ஒர்க்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாக வந்து பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. அவங்க வந்து ரொம்ப லாங் இயர்ஸாக வந்து பேபிக்கு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகி பேபி வந்து என்னென்னா நிற்கிற சமயத்தில் அவங்க பண்ண ஒரு தப்பால் கரு கலைஞ்சிருச்சு. இத்தனைக்கும் அவங்க ஐவிஎஃப் பண்ணி இம்ப்ளான்டேஷன் ஆனவங்க. ஸோ நம்மளும் அப்படி தான் ஓவலேஷன் முடிஞ்சு பண்ணுற தப்பே வந்து என்னென்னா நிறையவே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ரிலேட்டிவ் பேபிஸோ இல்லை வந்து டாட்லர்ஸ் யாராவது இருந்தாங்க, செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட நீங்கள் விளையாடுறது, ஸ்டொமக்கில் வந்து ஏறி விளையாடுறது, நமக்கு வந்து அவங்க எட்டி உதைக்கிறது வயிற்றில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கிறது, அதனால கூட நமக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சிஸ்டர் வந்து அவங்க அக்காவோட குழந்தைய வந்து என்னென்னா தூக்கி விளையாடும்போது அவங்க வந்து வயிற்றுலேயே நல்லா எட்டி உதச்சி குதித்து அந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க. பட் அவங்களுக்கு அது தெரியவே கிடையாது. ஓவலேஷன் இந்த முடிஞ்சு இந்த மாதிரி இம்ப்ளான்ட் ஆகிறது அந்த விஷயம்லாம் தெரியவே இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப வந்து லாங் ட்ராவல் போகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தூக்கி தூக்கி போடும்போது நமக்கு கருவை பாதிக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் அந்த மாதிரி போயிட்டு வருதுன்னா போயிட்டு வந்துக்கலாம். ரொம்ப லாங் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டில் வந்து என்னென்னா நிறையவே நீங்கள் பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஃபுட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனால் 3 மந்த் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக வந்து என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக வீட்டில் சமைச்சு மெயினாக சாப்பிடுங்க.
அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று பப்பாயா, எள்ளு, பைனாப்பிள், இதோட ஜூஸு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். நட்ஸ் வகைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாதாம்லாம் நைட்டு ஊற வச்சு காலைல சாப்பிடும்போது அது எக்கு க்ரோவுக்கு, இம்ப்ளான்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நட்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை சாப்பிடுங்க. பயிறு வகைகள் எல்லா பயிறு வகைகளும் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ முளைக்கட்டி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா முளைக்கட்டுனதை வேக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ஆஃப்டர் ஓவலேஷன். அதுக்கப்புறம் எக்கு நிறையாவே நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லியும் வந்து ஒரு எக்கு இல்லை 2 எக்கு நல்லா வேக வச்சு சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள், காய்கள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் நிறையவே வந்து நியூட்ரிஷனாக அதிகமாகவே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உடம்பு சூடை உண்டாகக்கூடியதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். சில பழங்கள் இந்த ரொம்ப மாம்பழம் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாதீங்க. நான்வெஜ்லாம் வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிங்க. மெயினாக ப்ரான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிக்கனு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லாவே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஓவலேஷன் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப டாய்லெட் வந்து என்னென்னா கான்ஸ்டிபேஷனாக இருக்காமல் நல்லா ஃபைபர் ரிச்சாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கி போகும்போது அதுவும் வந்து என்னென்னா ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. சம்டைம்ஸ் வந்து கரு பதிகிறதுக்கு கூட நமக்கு ப்ளீடிங் ஆகும். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கரு பதிகிறது வந்து என்னென்னா நடக்கும்போது இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பதட்டமாக ஆகும்போது கரு கலையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பேபிக்கு பிளான் பண்ணுறவங்க இதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும்போது கூட இந்த காண்டம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று இன்டர்கோர்ஸ் அப்படின்றது பேபிக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே ஹாப்பியாக வந்து என்னென்னா இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்டு நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் ஆனால் 3 மந்த்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி ஃபுட்டு ஃபாலோ பண்ணுவீங்க? உங்கள் உடம்ப நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? எப்படி வேலை செய்கிறது? என்னென்ன சாப்பிட்றது? சூடான பொருட்கள், சூடான இதெல்லாமே வந்து உடம்புக்கு இதானதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அது மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து இருங்க. அண்டு நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 10 நாள், 15 நாள் வெயிட் பண்ணி ப்ளீடிங் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் இல்லாமல், நர்வஸ் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெயினாக நீங்கள் இருங்க. ஏன்னா அந்த 10 டேஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறனால நீங்கள் அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அது கூட நமக்கு கரு கலையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு அந்த தாட்லாம் நீங்கள் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது பொசிஷன்லாம் ரொம்ப முக்கியம். எந்த பொசிஷன், எத்தனை முறை இருக்கணும், இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.